ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் கோபி நூடுல்ஸோட ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். பச்சை மிளகா, கேரட், கேப்சிகம், கேபேஜ், காலிஃப்ளவர் வந்து நம்ம பக்கோடா போடுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 4 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நூடுல்ஸ் வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 4 முட்டையும் வந்து உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பொடி மாஸ் மாதிரி அதை நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க கேப்சிகம், கேரட் இது ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றப்ப அது வந்து ஓவர் ஃப்ரை பண்ண மாட்டாங்க. பட் வீட்டில் வந்து நம்ம சின்ன பசங்க அவங்கெல்லாம் இருக்கப்போது நம்ம இது நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் வந்து நார்மலாக இந்த நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் டேஸ்ட் கொடுக்குறதே இந்த கேபேஜ் தான். கேபேஜ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோபி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், கரம் மசாலா, தேவையான அளவு சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சோயா சாஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸ் அதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கிண்டிக்கலாம். அந்த மசாலா வந்து நல்லா நூடுல்ஸோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டா கோபி நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.